உனக்கு என்னப்பா? நேரம் நல்லா இருந்துச்சு, லக்குல வந்துட்ட. இந்த கமெண்ட் பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. நேரம் நல்லா இருந்துச்சுன்னாங்க. ஆமாங்க, எக்ஸாக்ட்டா எனக்கு நேரம் நல்லா இருந்துச்சு. என் நேரம் எப்படி நல்லா இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? எல்லாத்த மாரி நானும் ஒரு இன்ஜினியரிங் ஒரு டிகிரி முடிச்சுட்டு, கேம்பஸ்ல கூட செலக்ட் ஆயிட்டு கெத்தா சென்னையில போய் இறங்குனேன். பட் சோகம் என்னன்னா, வேலைக்கு தான் யாரும் கூப்பிடவே இல்ல. அதுக்கப்புறம் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு 6 மாசம் வேலைக்கு சேர்ந்தேன். ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சிருப்பேன். என்ன ஒரு 7, 8 கம்பெனி தான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். ரொம்பலாம் இல்ல. அதுல ஹையஸ்ட் சேலரி 12,000 தான். காலையில சாப்பிட காசு இருக்காது. மதியானம் இருக்கவே இருக்கு அம்மா உணவகம். ஈவினிங் ஏதோ மேகி சாப்பிட்டு படுத்துக்குவோம். அந்த கம்பெனில கத்துக்கிட்ட அரவர அறிவை வச்சு ஊர்ல பிசினஸ் பண்ணலானே சொல்லி வந்துட்டேன். அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனின்னு ஒன்று ஓப்பன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் மாசம் காசும் வந்துச்சு. 2ஆம் மாசம் ஊத்திக்கிச்சு. அகைன் கையில காசு இல்ல. வேலைக்கு போற நிலைமை வந்துச்சு. அங்க பிளிப்கார்ட் அமேசான் மேனேஜர் நீங்க தான் சொல்லி கூட்டிட்டு போனாங்க. ஆனா நான் என்னவோ பண்ணது கொரியர் பேக்கிங் தான். ஸோ அங்க கிடைக்கிற நாலேஜ் வச்சு சைனார்ஜின் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணேன். அந்த கம்பெனில கிளைண்ட்ஸ் எடுத்தாலுமே இன்கமா பெருசா ஜென்ரேட் பண்ணல. அதே 10,000 5,000 தான் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்ப பியூட்டி பிராண்டோட மார்க்கெட் கேப்பை ஃபைண்ட் பண்ணி லக்ஷ்மிஷா நேச்சுரல்ஸ்னு ஒரு பியூட்டி பிராண்டை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்பெல்லாம் மெட்டா இன்ஃபுளுன்ஸ் மார்க்கெட்டிங் ஒரு டேமே கிடையாது. இன்ஸ்டாகிராமே அவ்வளவு ஃபெமிலியர்லாம் கிடையாது. அப்பெல்லாம் ஒரு ப்ரொமோஷன் பண்ணா ஒரு செலிபிரிட்டி போய் நம்ம அப்ரோச் பண்ணோம். ஸோ அவங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். ஒரு 3 to 4 மந்த்ஸ் கழிச்சு ஒரு போஸ்ட் போடுவாங்க. ஒரு போஸ்ட் போட்டா ஒரு 30-40 ஆர்டர் கிடைக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிலாம் யூஸ் பண்ணி ஓரளவுக்கு வளர ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, நிறைய பிராண்ட் காம்படிஷன் வந்ததுக்கு அப்புறம் பிசினஸ் திருப்பிடலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபெமிலியர் ஆனதுக்கு அப்புறம் நிறைய ஆன்லைன் பிராண்ட்ஸ் வந்துச்சு. அதுக்கு பயங்கர காம்படிஷன் இருந்தது. அதனால நான் ஒவ்வொரு ஷாப்பா ஆரம்பிச்சு கம்பெனியை கொஞ்சம் க்ரோத் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு பிராண்டு வளர ஆரம்பிச்சா சும்மா விடுவாங்களா என்ன? ஸோ பிரச்சனைகள் நிறைய வர ஆரம்பிச்சது. நிறைய கேசஸ் போட ஆரம்பிச்சாங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு 24 கடை, 25 லட்சம் கஸ்டமர், நேஷனல் அவார்டு, இன்டர்நேஷனல் அவார்டு இதெல்லாம் தாண்டி நீ சவுத் இந்தியா ஒன் ஆஃப் த லீடிங் பிராண்டா இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கண்டிப்பா நல்ல நேரம் தான். ஆனா அந்த நல்ல நேரம் தான் நான் தான் உருவாக்குனேன்.